இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என அரசு அறிவுறுத்திய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், என்ன நடக்கிறது அங்க? ஏன்னா மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல இடத்துக்கு போய் மக்கள் குவிஞ்சிருந்தாங்கன்னா அப்ப அதோடைய நிலைமை என்னவா இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்குமே. விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க நாகராஜன். வணக்கம் திவ்யா. ஃபெஞ்சல் புயலினுடைய தாக்கம் நாளைய தினம்தான் இருக்கும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் 2-3 நாட்களாகவே கடலில் இருக்கக்கூடிய மண்ணரிப்பு, அது மட்டும் இல்லாமல் தீவிரமான மழை அப்படிங்கிறத சென்னை சந்திச்சிட்ருக்கு. குறிப்பாக மெரினா கடற்கரை ஆகட்டும், பட்டினப்பாக்கம் கடற்கரை ஆகட்டும், இன்றைய தினம் மாநகராட்சியினுடைய அறிவிப்பின்படி கடற்கரை பகுதிகளும் சரி, பூங்காக்களும் சரி தற்காலிகமாக மூடப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த பெஞ்சால் புயலினுடைய அறிகுறியின் காரணமாக. அப்படி இருக்கும் பொழுது இன்னுமே பேரிடர் காலங்களில் சாகச நிகழ்ச்சிகள் செய்வது போல பொதுமக்கள் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை ஆகட்டும், மெரினா கடற்கரை ஆகட்டும் வந்து கடற்கரையை பார்வையிட்டு ஏதோ ஆய்வு செய்வது போல அவ்வப்போது குவிந்து புகைப்படம் எடுத்து மகிழக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். நாம் நிற்கக்கூடிய இடம் பட்டினப்பாக்கம் கடற்கரை. கிட்டத்தட்ட 100 மீட்டர், அதாவது சாலையிலிருந்து 100 மீட்டர் தொலைவிலேயே இந்த கடல் பகுதியானது குறிப்பாக அலைகள் நெருங்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. மண்ணெரிப்பு ஏற்பட்டு எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட வகையில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு ரொம்பவுமே ஆபத்தான சூழலில் இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொதுமக்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் முற்றிலுமாக இந்த இடத்துல சூழ்ந்து புகைப்படம் எடுத்து குடும்பத்தோடு சுற்றுலா வந்திருக்கிற மாதிரி அவங்க மகிழ்ச்சியாக இந்த இடத்துல உலாவிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் மூடப்படும், பூங்காக்கள் மூடப்படும் சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தாலும் கூட பேரிகார்டுகள் ஒரு பக்கம் அமைக்கப்பட்டு இருந்தாலும் கூட காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் அந்த பேரிகார்டுகள் இல்லை. ஏன்னா அந்த பேரிகார்டுகள் பக்கத்தில் காவல்துறையினர் இல்லாதனால எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் கடற்கரை பகுதிகளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக குழந்தைகளையும் கூப்பிட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஆபத்தை உணராமல் கிட்டத்தட்ட 4லிருந்து 5 அடிக்கும் மேலே கடல் கொந்தளிப்போட அலைகள் எழும்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி கடல் பக்கத்திலேயே நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சுத்தமாக ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது. இது இன்னொரு தரப்பில், குறிப்பாக தொலைக்காட்சியில் பார்த்துருக்கக்கூடிய மக்கள் தரப்பில் ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனை உருவாக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க சோஷியல் மீடியாவில் மோகம் இருக்கக்கூடிய அதிகமான லைக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த ஆபத்தான சூழலையும் உணராமல் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்துல வரக்கூடியதை பார்க்குறோம். ஒரு பக்கம் கடலோர காவல் படையினர் பல இடங்களில் அறிவுறுத்தியிருந்தாலும் அதிகப்படியான கூட்டம் வரும்போது இந்த இடத்துல எப்படியுமே கட்டுப்பாட்டை மீறி முற்றிலுமாக இந்த இடத்துல யாரையுமே அனுமதிப்பதற்கான முயற்சிகள் இங்கே அதிகமாக இல்லாமல் இருக்குது. இனி தொடர்ந்து போக போக குறிப்பாக சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து மழை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். தரைக்காற்று 70லிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் வீசும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான சமயங்களில் கடற்கரை பகுதியை மக்கள் அணுகும் பொழுது ஆபத்தான சூழலை உணரக்கூடிய நிலை இருக்கிறனால தான் மாநகராட்சி நிர்வாகம் இங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலுமே அதை கண்டுக்காமல் அதிகப்படியான பொதுமக்கள் பட்டினப்பாக்கம் மற்றும் மெரினா கடற்கரையை அணுகிறதும் இங்கே சுற்றுலா தலம் போல் இப்போவும் பார்வையிடுறது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செயலாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆபத்தான சூழலை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் திவ்யா. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.